அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் ஆஃபீஸின் ஒரு பிரிவான எம்எஸ் எக்ஸலின் ஷார்ட்கட் டிப்ஸ்களை பற்றி மிக எளிமையாக பார்க்க போகின்றோம். எம்எஸ் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எக்ஸலை ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஓப்பன் பண்ணிய உடனே உங்களுக்கு ஒரு விண்டோ டிஸ்பிளே ஆகும். அந்த விண்டோவுக்கு பேர் எக்ஸல் விண்டோ. இந்த எக்ஸல் விண்டோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எக்ஸலை ஓப்பன் பண்ணோன்னே வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன், இந்த ஃபஸ்ட்டு விண்டோ ஆனது, அதில் இருக்கக்கூடிய அந்த டாப்பில் இந்த ஒரு கோலம் மாதிரி போட்டிருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பேர் ஆஃபீஸ் பட்டன். இந்த ஆஃபீஸ் பட்டனில் தான் நம்ம முன்பு பயன்படுத்திய மெனூஸ் லிஸ்ட்டு இருக்கிற மாதிரி இதில் காட்டப்பெறும். அதே போல் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது அந்த ஃப்ளாப்பி சிம்பிளு, ரீடு, அண்டு இது மாதிரிலாம் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல், குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லலாம். இதில் நமக்கு தேவையான சில ஒர்க்கு சம்மந்தப்பட்ட ரிப்பீட்டடாக நமக்கு வேணுங்கிறத கமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பார், அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த பட்டம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் டைட்டில் பார்னு பேர். நாம் அதாவது எக்ஸலை ஓப்பன் பண்ணோன்னே வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் புக் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு அதுவாகவே ஒரு பேர் போட்டு இருக்கும். அந்த பேரில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதை நம்ம நேம் கொடுத்து சேவ் பண்ணும்போது அந்த நேம் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். அது வரைக்கும் புக் 1 மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு தான் இங்கே டிஸ்பிளே ஆகும். பேர் கொடுத்தோடனே நம்மளுடைய பேர் இங்கே டிஸ்பிளே ஆகிடும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் பார் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரைட் சைடு கார்னரில் மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் 3 பட்டன் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கீழே இருக்கக்கூடியது மெனு பார். இந்த மெனு பாரில் டிஃபால்ட்டாக ஹோம் அப்படின்னு இருக்கும். இந்த மெனு பார் ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா ஹைட் ஆகிடும். இதே சிங்கிள் கிளிக்கு, டபுள் கிளிக்கு, இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணாக்கா ஆன் ஆஃப் மாதிரிங்க. அது பக்கத்தில் இருக்கக்கூடியது ஒன்று ஒவ்வொரு மெனு பாருடைய லிஸ்ட்டு. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஹோமை கிளிக் பண்ணிங்கனாக்கா அது சம்மந்தப்பட்ட லிஸ்ட்டை விட்டு வருங்க. அப்போ இதெல்லாம் இப்போ என்னன்னு கேட்டிங்கனாக்கா ரிப்பன் டாஸ்க் பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெனு பாருக்கு கீழே இருக்கக்கூடியது அது அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அட்ரஸ் பாரில் ஏன் அட்ரஸ் பார்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸல் ஷீட்டில் அந்த ஒர்க் புக்கில் நம்ம எங்கே இருக்கோம், கர்சர் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்காக உள்ள அட்ரஸை டிஸ்பிளே பண்ணக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். இது நேம் பாக்ஸ் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பார். இந்த ஃபார்முலா பாரில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணோம், ஏதாவது ஃபார்முலா அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் உங்களுக்கு விசிபிள் ஆகாது. இதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன அது சம்மந்தப்பட்டது, என்ன டீட்டெயிலுங்கிறது இங்கே எஃப்எக்ஸ் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒயிட் இந்த பேக்ரவுண்டில் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அது டிஸ்பிளே ஆகும். இதுதான் ஃபார்முலா பார், அட்ரஸ் பார் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னாக்கா இது டோட்டலாக ஒர்க் புக்கு. இந்த ஒர்க் புக்கில் டிஃபால்ட்டாக 3 ஷீட் இருக்கும். ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. டிஃபால்ட் எத்தனை ஷீட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்னுடைய சிஸ்டத்துடைய மெமரி கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷீட்டு 1 கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த விண்டோ ஆனது, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விண்டோ ஆனது உங்களுக்கு ஆக்டிவ் ஆகிடும். அந்த விண்டோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கார்னரில் இருக்கக்கூடிய என்னென்னா செலக்ட் ஆல் பட்டன் அப்படின்னு பேர். இது ஒன்று ஒன்றா நீங்கள் செலக்ட் பண்ணுறது பதிலாக இதை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செலக்ட் ஆல் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஹைட், அதாவது அந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ABCDEF அப்படின்னு போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கனாக்கா காலம் ஹெட்டிங் அப்படின்னு பேர்.
அதே போல் 1 2 3 அப்படின்னு இந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களாக்கா, ஆர்ஜினில் இருக்கக்கூடிய 1 2 3 இதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோ ஹெட்டிங். அப்போ ரோ ஹெட்டிங், இது வந்து காலம் ஹெட்டிங். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஷீட் டேப் ஸ்க்ரோலிங் பட்டன்ஸ். அதாவது இந்த பகுதிக்கு பேர் என்னன்னு கேட்டீங்க, ஷீட் டேப் ஸ்க்ரோலிங் பட்டன்ஸ் அப்படின்னு. அதாவது ப்ரீவியஸாக போகணுமா, இல்லை வந்து நெக்ஸ்ட் போகணுமா, இல்லை வந்து வெரி ஃபர்ஸ்டா, இல்லை வெரி லாஸ்டா, 1 by 1 போகணுமா, இல்லை 1 by 1 ப்ரீவியஸாக வருமா அப்படிங்கிறது இந்த டேப் ரெக்கார்டரில் வந்து ப்ளே பட்டனு, பாஸ் பட்டனு, ரீவைண்ட் பட்டனு அப்படின்னு இருக்கு, ஃபார்வர்ட் பட்டன் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இங்கே அந்த சீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இது உள்ள லிஸ்ட்டு இந்த பக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அது கீழே இருக்கக்கூடியது ஸ்டேட்டஸ் பார். நம்ம வந்து ஏதாவது சம்மு, ஆவரேஜ் என்னென்ன மேத்தமெட்டிக்கில் போகிறோமோ அதை டிஃபால்ட்டாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே வந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸ் பாரில் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இந்த ஸ்டேட்டஸ் பார்லேயே கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூம், அதாவது ஜூம் கண்ட்ரோல். நம்மளுடைய சீட்டுடைய அந்த வியூ சின்ன ஸ்க்ரீனாக வேணுமா, இல்லை பெரிய ஸ்க்ரீனாக வேணுமா, இல்லை எலாபரேட்டாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து இந்த மைனஸு ப்ளஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக சென்டரில் ஒரு கோடு இருக்கும், அதுக்கு வந்து என்னது 100 பேர், 100 மேலேயும் போகலாம், 100க்குள்ளேயும் வரலாம். இல்லை நீங்கள் வந்து மவுஸ் கர்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இதை நீங்கள் வந்து லெஸ் பண்ணவோ இல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணவோ செஞ்சீங்கன்னாக்கா இந்த ஸ்க்ரீன் ஆகுனது வியூ வந்து உங்களுக்கு சின்னதாகவும் பெருசாகவும் தெரிய வரும். ஓகேங்களா, இது வந்து ஜூம் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷீட்டு டேபுக்கு பக்கத்தில் வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பு டவுனு லெஃப்ட் ரைட்டு, அப்போ வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், இது வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இந்த டோட்டலாக சேர்ந்ததுக்கு பேர் வந்து ஒர்க் புக் விண்டோ அப்படின்னா, ஒர்க் புக் விண்டோவில் 3 ஷீட் இருக்கும், ஷீட்டு 1, ஷீட்டு 2, ஷீட்டு 3 அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இதான் என்னுடைய அவுட்லுக் வியூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒர்க் புக் விண்டோவில் ஷீட்டு 1 கிளிக் பண்ணோன்னா ஆக்டிவாக இருக்கும் இந்த ஷீட்டு. இந்த ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து செல்லாக தான் இருக்கும். வேர்டில் பார்த்தீங்கன்னாக்கா பிளைனாக இருக்கும், பவர் பாயிண்டை பொறுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் பிளைனாக இருக்கும். ஆனால் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் கிரிட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோ கமா காலம். அதாவது இந்த A1 அப்படின்னா இந்த செல்லுடைய அட்ரஸ் வந்து A1 அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செல்ல பாக்ஸாக தான் போகுது. நம்ம வந்து எப்படி இதை வந்து வேர்டு மாரி மாற்றுறது அப்படின்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணிங்கனாக்கா இந்த காலத்தையும் வித்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நமக்கு ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை மாற்றிக்கொள்ளலாம். அப்போ இதனுடைய அவுட்லுக் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோதான் விவரங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த ஆக்டிவ் செல்லு நீங்கள் வந்து கர்சரை ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாக்ஸ் மாரி வந்துடும். இது இந்த ஆக்டிவ் செல்லை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய ஷார்ட்கட் இருக்குது, இதை இந்த பின்னாடி பார்ப்போம் நம்ம. இப்போ என்னோட அவுட்லுக் வியூ இதுதான். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடியது வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இது வந்து ரோஸ், இது காலம்ஸு, உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாக்ஸும் ஆக்டிவ் செல். அதாவது கர்சர் எங்கே டிஃபால்ட்டாக நம்ம வந்து கர்சர் பாயிண்ட் மவுஸ், அதாவது மவுஸ் பாயிண்டர் வந்து ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண வந்து பாக்ஸாக வரும். இப்போ அது வந்து அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் செல். அந்த செல் இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒவ்வொரு இந்த செல்லும் ரெக்டாங்குலர் கிரிட் இஸ் ஏ செல் இந்த ஒர்க் ஷீட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா பாக்ஸாக தான், ரெக்டாங்கிள் மாதிரி தான் உங்களுக்கு வடிவத்தில் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷீட்டு 1, ஷீட்டு 2, ஷீட்டு 3 டிஃபால்ட்டாக 3 ஷீட்டு இருக்கும். இது டோட்டலாக சேர்ந்தது ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷீட்டு அது ஒர்க் புக்கில் இருக்கக்கூடியது ஒர்க் ஷீட்டு. ஒர்க் ஷீட்டில் இருக்கக்கூடியது ஷீட்டு 1, ஷீட்டு 2, ஷீட்டு 3 எத்தனை ஷீட்டு வேணாலும் ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம், நம்மளுடைய சிஸ்டத்துடைய மெமரியை பொறுத்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரோல் பார், அதாவது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், வெர்டிகல் ஸ்க்ரோல் பார். இது வந்து வெர்டிகல் ஸ்க்ரோல் பார், இது வந்து ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். நம்ம வந்து ஷீட்டை வந்து மூவ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை நம்ம வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னாக்கா மூவ் பண்ணி ஷீட்டுடைய ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். இது மட்டும் நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது பகுதி இதுதான். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, எக்ஸல் ஓப்பன் பண்ணோன்னே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் விண்டோவுக்கு எக்ஸல் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸல் விண்டோவில் டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே என்ன போட்டிருக்கோம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் புக் 1 டிஃபால்ட்டாக போட்டிருக்கோம். இதில் வந்து இதுதான் நம்ம வந்து ஃபைல் நேம்.
இப்போ ஒரு ஏதாவது ஃபைல் நேம் கொடுத்து தேடணும் அப்படின்னா இந்த நேம் கொடுத்தா நம்ம தேடுவோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நேம் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த எக்ஸல் ஷீட், அதாவது எக்ஸல்ல இருக்கக்கூடிய இந்த ஷீட்டை பயன்படுத்தக்கூடிய மெயின் ஹெட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க இந்த எக்ஸல் ஃபைல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேர் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட்டு வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஒர்க் புக் ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ண இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்து ஒர்க் புக் 1, இது ஒர்க் புக் 2, இது ஒர்க் புக் 3. புக் 1, புக் 2, புக் 3. இதை நான் எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிடுறோம். ஃபைல் நியூவில் போய் நியூன்னு கொடுத்தோன்னா எக்ஸல் ஃபைல் ஓப்பன் ஆகிடும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் என் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபைலுக்குள்ளேயே புக் 1, அடுத்தது நீங்கள் நியூ கிரியேட் பண்ணால் அடுத்தது புக் 2, அடுத்தது கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்ன ஒன்று புக் 3. இது மாதிரி புக்கு வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இதுவும் என்னுடைய மெமரியை பொறுத்து இருக்குது, சிஸ்டத்துடைய மெமரியை பொறுத்து இருக்குது. எத்தனை ஒர்க் புக்குனாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஒர்க் ஷீட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே டிஃபால்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன், ஒர்க் புக் 1, ஒர்க் புக் 2, ஒர்க் புக் 3. இதெல்லாம் வந்து ஒர்க் புக்கு. ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஒன்றும் எக்ஸல் ஷீட்டு, ஒர்க் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒர்க் ஷீட்டில் வந்து ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. அதுமாரி புக் 2ல் பார்த்தீங்கன்னாக்கா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. அதுமாரி புக் 3ல் பார்த்தீங்கன்னா ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3. இது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது. இதை நீங்கள் நல்லா கவனிப்பாக பார்த்துக்கணும். இந்த எக்ஸலில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒர்க் புக் கிரியேட் பண்ணும்போது இந்த எக்ஸல் ஃபைலில், எக்ஸல் ஒர்க் புக்கில், எக்ஸல் ஒர்க் ஷீட்டு, இந்த புக் 1, புக் 2 நீங்கள் எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ண புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 அப்படின்னு அது போட்டு ஆட்டோமேட்டிக் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு புக்கு வந்து மேக்ஸிமைஸ் ஆகியிருந்தால் நீங்கள் வந்து புக்கு அந்த பேரை பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பின்னாடி நிறைய புக்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு புக்கையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னாக்க மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம், மினிமைஸும் பண்ணிக்கலாம், க்ளோஸும் பண்ணிக்கலாம். இது ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸல் ஃபைலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் க்ளோஸ். இது வந்து ஒர்க் புக்கினுடைய மினிமைஸு, மேக்ஸிமைஸு, க்ளோஸு. இது எக்ஸல் ஃபைலோடைய மினிமைஸு, மேக்ஸிமைஸு, க்ளோஸுங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்கு. ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது வேற அது வேற. இந்த எக்ஸல் இந்த ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய அது பின்பக்கம் வந்து சேவ் ஆகிருக்கு, பின்பக்கம் ஓப்பன் ஆகிருக்கு. அது எப்படின்னாக்கா எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணாக்க இந்த ரீஸ்டோர் அப்படின்னு, அதாவது மேக்ஸிமைஸ் ரீஸ்டோர் அப்படின்னு இருக்கும். ரீஸ்டோரை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா என்ன ஆகுனாக்கா சின்னதாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணாக்கா அந்த விளிம்பில், அதாவது இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆரோ மார்க் வரும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணாங்க ஒவ்வொரு புக்கையும் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விண்டோவுக்கு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த விண்டோ உங்களுக்கு தெரிய வரணுமோ அந்த விண்டோவெல்லாம் செலக்ட் பண்ணி சின்னது பண்ணி ஒரே ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வந்து நிறைய ஒர்க்கு கூட நீங்கள் வந்து அடுக்கி வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் புக் சம்மந்தமான ஷார்ட்கட் கீ. இப்போ ஒர்க் புக், அதாவது எக்ஸல் ஃபைலில் நம்ம வந்து எடுத்தோடனே ஒரு புக் 1 அப்படின்றது பார்த்தீங்களா, அந்த ஒர்க் புக்கு சம்மந்தமான ஷார்ட்கட் கீ எப்படி பார்க்குறது, நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன் கூட தெரியாது, பெரிய ஸ்க்ரீனாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி பட்சத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுக்கு ஷார்ட்கட் கீ ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்ன ஷார்ட்கட் கீங்கிறத பார்த்தீங்கன்னாக்க கண்ட்ரோல் F9. இப்போ ஒரு புக்கு ஓப்பன் பண்ணிட்டீங்க, புக் 1ல் இருக்குது. இப்போ ஆக்டிவாக அந்த நம்ம வந்து கர்சரிங் வச்சுருக்கோம். இந்த புக் 1ல் நம்ம என்ன பண்ணுவோம், கண்ட்ரோல் F9 அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மினிமைஸ் ஒரு புக்கு. அப்போ இது என்ன பண்ணும், இந்த ஒர்க் புக்கானது இப்போ ஒரே புக்கு தான் இருக்குது அப்படின்னா இது மினிமைஸ் ஆகி பேக்ரவுண்ட் வந்து ஒரே என்ன இருக்கும், பிளாங்காக இருக்கும். அப்போ இது கீழே மினிமைஸ் ஆகிருக்கக்கூடிய அந்த விண்டோவை, அந்த ஒர்க் புக் விண்டோவை இது மேக்ஸிமைஸ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஷீட்டு வந்து ஓப்பன் ஆகிடும், அது உங்களுக்கு வியூ ஆகும். அதே க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷீட்டு க்ளோஸ் ஆகிடும். மற்றபடி அந்த எக்ஸல் ஃபைல் வந்து பிளைனாக தான் இருக்கும். திரும்பி கண்ட்ரோல் என்ன ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் புக் வந்து புதுசாக கிரியேட் ஆகிடும். அதே போல் கண்ட்ரோல் F5, இப்போ மினிமைஸ் ஆகிக்கக்கூடிய அந்த ஒர்க் புக்கை வந்து மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் F5 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா அந்த ஷீட்டானது மேக்ஸிமைஸ் ஆகிடும். அதே போல் வந்து கண்ட்ரோல் F4 அப்படின்னா அந்த
ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகிடும். அதே வந்து அந்த ஒர்க் புக்கை வந்து சேவ் பண்ணுறதுக்கு F12 அப்படின்னா சேவ் ஆகிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய சீட் 1, சீட் 2, சீட் 3 இதேமே நிறைய ஒரு 500 சீட்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த 500 ஃபர்ஸ்ட் சீட்டில் இருக்கீங்க. அடுத்தது வந்து அடுத்தடுத்த சீட்டுக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் மவுஸை வச்சு ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னாக்க அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் பேஜ் டவுன் கீயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ண லெஃப்ட் டு ரைட் அப்போ வந்து 1, 2, 3 இப்படி போயிட்டே இருக்கும். அது வந்து கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ண 1 by 1 ஒவ்வொரு சீட்டாக போயிட்டு இருக்கும். அதேமாரி இப்போ ஒரு 20வது சீட்டில் இருக்கீங்க, ஒரு 10வது சீட்டுக்கு வரணும், இல்லாட்டி 18வது சீட்டுக்கு வரணும் அப்படின்னா 20லேருந்து அதாவது ரிவைன் பண்ணுறதுக்கு பேக் வர்றதுக்கு என்ன ஆகும்னா கண்ட்ரோல் பேஜ் அப் சீட்டு டேப் நீங்கள் அந்த சீட்டு டேப்பில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் கீயும் பேஜ் அப் கீயும் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும்னா ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு வரும். இப்போ சீட்டு 3, சீட்டு 2, சீட்டு 1. அப்போ கண்ட்ரோல் பேஜ் டவுன் சீட் 1 டு சீட்டு 2, சீட்டு 2 டு சீட்டு 3 பேஜ் அது கண்ட்ரோல் பேஜ் அப் சீட்டு 3 டு சீட் 2, சீட் 2 டு சீட் 1. இதுதான் அந்த கீ. இந்த ஒர்க் புக் சம்பந்தமான ஷார்ட்கட் கீயை இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க ஒர்க் புக் சம்பந்தமான ஒரு சில ஷார்ட்கட் கீகளை பார்த்தோம். அடுத்தது ஒர்க் ஷீட் சம்பந்தமான இப்போ அது புக்குக்கே உள்ள ஷார்ட்கட்டு. இப்போ அடுத்து நம்ம அந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய சீட் 1, சீட் 2, சீட் 3 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம சீட் 1 கிளிக் பண்ணிட்டோம். அதில் பயன்படுத்தக்கூடிய சில ஷார்ட்கட் கீயை எப்படி இப்போ நீங்கள் வந்து புதுசாக எக்ஸலை கற்றுக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும். இது எப்படி டைப் பண்ணுறது, அடுத்ததுக்கு எப்படி போகிறது, என்டர் அடித்து அடுத்ததுக்கு போகுமா, இல்லை வந்து அடுத்த செல்லுக்கு மூவ் பண்ணுறதுக்கு எப்படி மவுஸ் வச்சு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சீட்டு 1 கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சீட்டு 1 சீட்டு அதாவது ஆக்டிவ் ஆகிடும். இந்த சீட்டு இதில் நீங்கள் கர்சர் இதை வச்சிங்கனாக்கா பாக்ஸ் மாதிரி டிஸ்பிளே ஆகும், ஹைலைட்டாக காமிக்கும். அதுதான் ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். அந்த ஒன்று ஆக்டிவாக இருக்கக்கூடியது எல்லாமே இங்கே வந்து அட்ரஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். அப்போ எந்த இடத்துல கர்சர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த லொக்கேஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் ஷீட்டில் நம்ம என்னென்ன கீயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டிஃபால்ட்டாக நான் இங்கே கர்சர் வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரத்துக்கு அதாவது அப்பு, டவுனு, ரைட்டு, லெஃப்ட் இப்படி வரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஆரோ கீ யூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோஸ் கீ இருக்குது பார்த்தீங்களா? அதாவது அப்பு, டவுனு, லெஃப்ட்டு, ரைட்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து 1 by 1 பக்கத்தில் சரி, மேலே சரி, கீழே சரி, வலது பக்கம் இடது பக்கம் எப்படி வேணாலும் மூவ் பண்ணுறதுக்கு இந்த ஆரோ கீயை யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸலை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த செல்லில் இருக்கீங்க, என்டர் அடித்தா என்ன ஆகும்னாக்கா அடுத்த செல்லுக்கு போகும், அதாவது டவுன்வர்ட்ஸ் ஆகும். அப்போ வந்து இங்கே எங்கே ஆக்டிவாக இருக்கோ செல்லு என்டர் அடிச்சுன்னா அதுக்கு அடுத்தது போகும், 1 by 1 கீழே தான் வரும். அப்போ அதுக்கு வந்து என்டர் கீயை நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்து ஷிஃப்ட் என்டர் அப்படின்னாக்க 1 by 1 மேலே போகும். இப்போ இந்த செல்லில் இங்கே வச்சுருக்கேன், என்டர் அடிச்சுன்னா கீழே வந்துடும். அது ஷிஃப்ட் என்டர்னா மேலே போகும். ஷிஃப்ட் என்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே போகும். இப்படி அப்போர்டில் போயிட்டுருக்கும். அடுத்து கண்ட்ரோல் என்டர்னா அதை விட்டு வெளியில் வந்துடும். இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த செல்லுக்குள்ளே கர்சர் பிளிங்கிங் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் என்டரை யூஸ் பண்ணிங்கனாக்கா வெளியில் வந்துடும், அது ஆக்டிவாக இருக்கும், நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் செல்லை. அடுத்து ஆல்ட் என்டருங்கிறது இந்த செல்லுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணோன்னா கர்சர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நீங்கள் வந்து எழுத்துக்களை நீங்கள் டைப் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கீங்க. நீங்கள் அடுத்த லைன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கண்டினியூவாக போயிட்டு இருக்கும்போது லென்த்தியாக போயிட்டுருக்கும். அதை மடக்கி அடுத்த லைன் கர்சர் வரணும் அப்படின்னாக்கா ஆல்ட் என்டரை யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் என்டருங்கிறது அந்த உள்ள கர்சர் வந்து ஸ்கிப் ஆகிறதுக்காக, ஸ்கிப் பண்ணி வெளியில் வரதுக்காக கண்ட்ரோல் என்டர். ஆல்ட் என்டருங்கிறது கர்சர் உள்ளே இருக்கும்போது அடுத்தடுத்த லைன் வரதுக்கு ஆல்ட் என்டர். அடுத்து டேப் கீ யூஸ் பண்ணுவோம். எப்படின்னாக்கா டேப்னா இங்கே கர்சர் வந்து இந்த செல்லு வந்து ஆக்டிவாக இருக்குது, நீங்கள் அடுத்தது போகிறதுக்கு டேப் யூஸ் பண்ண 1 by 1 போயிட்டுருக்கும். அடுத்து ஷிஃப்ட் டேப்னாக்க 1 by 1 உங்களுக்கு ப்ரீவியஸாக லெஃப்ட் சைடு வந்துட்டுருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரோ கீ யூஸ் பண்ணி எங்கே வேணாலும் 4 டேரக்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்பு, டவுனு, லெஃப்ட், ரைட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்டர் அடித்தா அடுத்தடுத்த செல்லு போகும், ஷிஃப்ட் என்டர் அடித்தா அடுத்தடுத்த செல்லு மேலே போகும். கண்ட்ரோல் என்டர்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு
பிளைனா வெளியில வந்து நிற்கும், ஆக்டிவா இருக்கும். ஆல்ட் என்டர்னா கர்சர் உள்ள இருக்கும்போது டைப் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்த லைன் வர்றதுக்கு, இந்த செல்லுக்குள்ளே அடுத்த லைன் வர்றதுக்கு ஆல்ட் என்டர். டேபுங்கிறது மூவ், அது 1 by 1 மூவ் பண்றதுக்கு. ஷிஃப்ட் டேபுங்கிறது 1 by 1 ப்ரீவியஸா மூவ் பண்றதுக்கு உள்ள ஷார்ட்கட் கீ இவ்வளவுதான். இந்த ஒர்க் புக்குக்கு சொல்லப்பட்ட ஷார்ட்கட் கீ, உதாரணத்துக்கு நான் ஷீட்ல, அதாவது ஒர்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 நிறைய ஒரு 500 ஷீட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 1 by 1 ஒவ்வொரு ஷீட்டுக்கும் போறதுக்கு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்ட்ரோல் பேஜ் அப் அப்படின்னாக்க, அதாவது பின்பக்கமா, அதாவது ஷீட்டு 3ல இருக்கக்கூடியது ஷீட் 1க்கு வரணும்னா கண்ட்ரோல் பேஜ் அப் பயன்படுத்த 1 by 1 உங்களுக்கு வந்து ப்ரீவியஸா வரும். அதே கண்ட்ரோல் பேஜ் டவுனை பயன்படுத்த ஷீட் 1ல இருந்து ஷீட் 2, ஷீட் 2ல இருந்து ஷீட் 3 அப்படிங்கிறதுக்கு ஜம்ப் ஆகுறதுக்காக இந்த ஷார்ட்கட் கீ. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க, இந்த ஒர்க் ஷீட்ல இருக்கக்கூடிய ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இதுல ஷீட் 1 கிளிக் பண்றீங்க, ஆக்டிவ் ஆயிடுது இந்த ஷீட்டு. அதில் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ரோஸு, இது காலம்ஸு. இதுல நீங்க பர்டிகுலரா ஒரு காலத்தை செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க உள்ள கிளிக் பண்ணும்போது அதை செல்ல தான் கிளிக் பண்ணுவீங்க. அந்த செல்லு, அந்த அட்ரஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செல்லுல அந்த கர்சர் வந்து எங்க நிக்குது, ரோ கமா காலம், அந்த இடத்துல நின்றுச்சுன்னா அதனுடைய செல் அட்ரஸ் சொல்லும். ஆனா வந்து டோட்டலா அந்த காலத்தையே செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எங்க வச்சு நீங்க வந்து அந்த கர்சரை யூஸ் பண்ணும் அப்படின்னா, அந்த ஹெட்டிங்ல இருக்கு பார்த்தீங்களா, ABCD அந்த ரோ, அந்த காலத்துல வச்சுக்கிட்டு அதுல வந்து எங்க தேவையோ அது ஜஸ்ட் ஒரு தடவை கிளிக் பண்ணீங்கன்னா, இப்போ நான் பிஏ கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் வந்துருச்சு பாருங்க. டோட்டலா இது எங்க வரும், ஃப்ரம் டு பிகினிங் வரைக்கும் போகும். அதாவது எங்க அந்த சீட்டு முடியுதோ அது வரைக்குமே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணா செலக்ட் ஆயிடும். அதுவே ரோ செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ ஜஸ்ட் வந்து அந்த 2ல வச்சு நான் கிளிக் பண்றேன், அந்த இந்த எட்ஜில் வச்சுக்கிட்டு, அதாவது இந்த ரோல இருக்கக்கூடிய 1, 2, 3 அதுல வந்து நான் நம்பர் 2 ப்ரெஸ் பண்ணோன்னே இது ஃபுல்லாவே, இந்த 2வது ரோ எல்லாமே ஃபுல்லாவே செலக்ட் ஆயிடுச்சு. இது வந்து பாத்தீங்கன்னாக்க ஃப்ரம் டு எண்டு, அப்போ வந்து பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே செலக்ட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் 1 கிளிக் தான். அதே மாதிரி காலமும் ஜஸ்ட் 1 கிளிக் தான். எங்க வச்சுக்கணும், அந்த ஹெட்டிங்ல வச்சு கிளிக் பண்ணாதான் டோட்டலா செல், உள்ள வச்சு கிளிக் பண்ணா செல்லு தான் செலக்ட் ஆகும். இது நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இப்போ உதாரணத்துக்கு இந்த காலம் வந்து ABCDEF இப்படியே போயிட்டு இருக்கு. இது Z வரைக்கும் முடிஞ்சு அப்படின்னா அடுத்தது எப்படி ஸ்டார்ட் ஆகும், அடுத்தது AB அந்த A சீரீஸ்ல ஃபுல்லாவே செலக்ட் ஆகும். அடுத்தது அது முடிஞ்ச உடனே BA அந்த B சீரீஸ்ல ஃபுல்லாவே Z வரைக்கும், அது மாதிரி C சீரீஸ் ஃபுல்லா Z வரைக்கும் இப்படியே போயிட்டு எது வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா A to XFD வரைக்குமே அதோடைய லென்த் போகுது. இந்த காலமுடைய லென்த், அது அதனுடைய எண்டு என்னன்னு கேட்டீங்கன்னா XFD வரைக்குமே போகுது. அதே மாதிரி அந்த ரோ இருக்கு பாத்தீங்களா, இப்போ நான் 2 செலக்ட் பண்ணிட்டேன், அதே மாதிரி 2, 3, 4 இப்படியே போயிட்டு இருக்கு பாத்தீங்க. இது வந்து எது வரைக்கும் போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஃப்ரம் 1ல இருந்து 10,48,576 ரோஸ் வரைக்கும் போகுது. இதுதான் என்னுடைய லிமிட். இத்தனைக்கும் ஒரு சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃப்ரம் டு எண்டு அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலத்தை பொறுத்த வரைக்கும் A to XFD, அந்த ரோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க 1 to 10,48,576 ரோஸ் இருக்கு. இப்போ எக்ஸலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ரோவுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதனுடைய காலத்துடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த வியூவில் பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து 1, 2, 3 அது அப்படியே கடைசி வரைக்கும் போனீங்கன்னாக்க, நீங்க எப்படி போறது கடைசி வரைக்கும் அப்படின்னாக்க, உங்களுக்கு கீபோர்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரோல் கீயும் அந்த ஆரோ கீழ இருக்கக்கூடிய டவுன் ஆரோவும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னாக்க வெரி லாஸ்ட் வந்துடும். இருக்கிறதுலே கடைசியில வந்து அதனுடைய செல்லுல வந்து நிற்கும். அதுலேயே பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்க 10,48,576 டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த ரோவை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய எண்ட் பாயிண்ட். அதே காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க அந்த ஏ காலத்தில் வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ஆரோ கீழ இருக்கக்கூடிய ரைட் ஆரோ கீயை, கண்ட்ரோல் ரைட் ஆரோ கீயை இப்போ ஒரு ஒன்ஸ் ஜஸ்ட் 1 கிளிக் பண்ணீங்கன்னாக்க, 1 டைம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க அதனுடைய எண்டுக்கு வந்துடும். அப்போ A to XFD. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து
இந்த ஏ உடைய கடைசி, அதாவது நான் ரோ இருக்கு பார்த்தீங்களா, நம்பர் 1ல கடைசி, அந்த காலத்தோட ஏ உடைய கடைசியில வச்சுக்கிட்டு கடைசி செல்லில் நான் வந்து இந்த செல் அட்ரஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XFD, அதனுடைய ரோ உடைய லிமிட் என்ன 10,48,500. இப்போ என்னோட செல்லுடைய அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த அதாவது 16,384 இருக்கக்கூடிய காலத்திலுடைய ரோ உடைய எண்டு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த இது. அப்ப XFD 10,48,576 அப்படிங்கிறது லிமிட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க சரி, ஒரு சீட்ல வந்து ரோ கமா காலம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப இந்த அதாவது இந்த அகலமான இந்த சீட்ல இப்போ நம்ம சாதாரணமா ஒரு சீட்டு A4 சீட்டு வாங்கணும் அப்படின்னாக்க நீங்களே பென்சிலில் கோடு பார்த்தீங்கன்னா ஓரளவு தான் நம்ம கோடு போட முடியும். அதாவது அந்த ரோ கமா காலம் ஒரு 5-6 காலம் போடுவோம். இல்லாட்டி நம்மளுடைய சின்ன சின்ன காலமாக வேணா நிறைய, ஆனால் ஓரளவு அந்த அந்த பேப்பருக்குள்ளே தான் நம்ம வந்து காலத்தையும் அடக்க முடியும், ரோவையும் அடக்க முடியும். அதே மாதிரி இப்போ இந்த A4 சீட்டுக்கே எப்படின்னா இதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அகலமான சீட் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஒரு சீட்டு இத்தனைக்கும் ஒரு சீட்டில் இருக்கக்கூடிய லிமிட் இது. இந்த ஒரு சீட்டை நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்குறோம். எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டோம். டோட்டலாகவே எல்லா செல்லிலையும் நம்ம வந்து டேட்டாவை நம்ம ஃபில் பண்ணி வச்சிருக்கோம். இதை நம்ம பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது எத்தனை சீட் வைக்கணும் பிரிண்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்களே வியந்து போவீங்க. நீங்க வந்து இதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறது அப்படின்னாக்க நீங்க பேஜ் பிரேக்கு அதில் போயிட்டு பேஜ் பிரேக் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாக்க அதுவாகவே அந்த ப்ளூ கலர் அந்த கலர் கோடு வந்து காட்டிடும், அதுவாகவே பிரிச்சிடும். இப்போ என்ன பேப்பர் சைஸ் கொடுக்குறீங்களோ அந்த பேப்பர் சைஸ் இந்த மாதிரி இது வந்து டிஃபால்ட்டாக பிரித்து உங்களுக்கு காட்டிடும். அதே மாதிரி நம்பரும் போட்டு காட்டிடும். பேஜ் 1, பேஜ் 2, பேஜ் 3 அப்படின்னு இருக்கும். ஆனால் பிரிண்ட் அவுட்டில் அந்த பேஜ் நம்பர் அதாவது வாட்டர் மார்க்காக இருக்கும். அது உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வராது, நம்மளுடைய வியூக்காக அது அது அதாவது பேஜ் பிரேக் கொடுக்க போது மட்டும்தான் என்னுடைய இந்த ப்ளூ கலர் வரும். திரும்பி பேஜ் பிரேக் வேணான்னு அதே நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னாக்கா பேஜ் பிரேக் போயிடும். ஓகேங்களா. இப்போ வந்து இந்த ஷீட் 1ல் எல்லா செல்லுலையும் நாம் வந்து டேட்டா ஃபில் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது எத்தனை சீட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டரில் 3,81,90,012 பேப்பர் நீங்கள் வச்சாதான் அந்த ஒரு சீட்டை ஃபுல்லாகவே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இத்தனைக்கு ஒரு சீட்டு, அதே மாதிரி எத்தனை சீட்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை ஒர்க் புக் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சீட்டு இந்த அதாவது எக்ஸலுங்கிறது ரொம்ப அபரிதமான ஒரு பேக்கேஜ். இதை நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும் இதனுடைய அதோடைய பவர்ஃபுல் பேக்கேஜ் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். அப்போ பேஜ் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது 1வது பேஜிலேருந்து 3,81,90,012 வரைக்கும் நம்ம வந்து பிரிண்ட் அவுட் கொடுத்துக்கலாம். இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில ஷார்ட்கட் கீகளை நம்ம இந்த எக்ஸல் நேவிகேஷன் ஷார்ட்கட் அது மூலிமா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ல ஷீட் 1 நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது ஷீட் ஆக்டிவாக இருக்குது. இதில் நான் வந்து மவுஸ் இல்லாமல் நம்ம கீபோர்டு வழியாக வந்து அடுத்தடுத்த செல்லு போகிறதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோ கீயை நீங்கள் வந்து ரைட்டு, லெஃப்ட்டு, டாப்பு, பாட்டம், அது அப்பு, டவுன் நீங்கள் வந்து அந்த கீயை ப்ரெஸ் பண்ண நீங்கள் அந்த டைரக்ஷனுக்கெல்லாம் போகும். அதே போல் இந்த ரோவில் எங்கேயாவது இருக்கீங்க, ஃபஸ்ட்டு வரத்துக்கு இந்த பிகினிங் ஆஃப் த ரோக்கு வந்து ஹோம் கீ அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க வெரி ஃபஸ்ட்டு அந்த 6வது ரோவில் அந்த ஏங்கிற காலத்தில் வெரி ஃபஸ்ட்டாக வந்து நிற்கும். ஹோம் கீயை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க அந்த பிகினிங் ஆஃப் த ரோ பார்த்தீங்கன்னா ஹோமு, அந்த ஒர்க் ஷீட்லேயே வந்து வெரி ஃபஸ்ட்டு வர்றதுக்கு இப்போ இந்த 6வது லைனில் இந்த ஜிங்கிற காலத்தில் கர்சர் நிற்கிது. நீங்கள் ஹோம்னு யூஸ் பண்ணீங்கன்னா இங்கே தான் வந்து நிற்கும். அதே கண்ட்ரோல் ஹோம்னா இந்த A1ல் வந்து நிற்கும். அப்போ பிகினிங் ஆஃப் த ஒர்க் ஷீட் அப்படின்னாக்க கண்ட்ரோல் ஹோமை பயன்படுத்தினா வெரி ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் ஷீட்டில் முன்னாடி வந்து நிற்கும். அதே வந்து லாஸ்ட் செல் அதாவது டேட்டா நீங்கள் ஃபில்அப் பண்ணியிருக்கீங்க அதில் லாஸ்ட் செல் வர்றதுக்கு கண்ட்ரோல் எண்டு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஷீட்லேயே இந்த ஷீட் 1ல் இந்த ஸ்க்ரோல் பார் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இப்போ நீங்கள் வந்து இதை நீங்கள் இந்த கூம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ண சீட்டு வந்து டவுன் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ண அப் ஆகிட்டு இருக்கும். அதே மாதிரி லெஃப்ட்டு, ரைட்டு. இதுக்கு நமக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா
பேஜ் டவுன் பேஜ் அப். அதாவது டவுன் ஒன் ஸ்க்ரீன் ஒன் பை ஒன்னா டவுன் ஆகிட்டு இருக்கும். பேஜ் அப்புங்கிறது அப் ஒன் ஸ்க்ரீன் வந்து ஒன்று அப் ஆகிட்டு இருக்கும். ஸ்க்ரீனை வந்து அப் ஆகுறத பார்த்தோம், டவுன் ஆகுறத பார்த்தோம். அதே வந்து அந்த ஸ்க்ரீனை வந்து லெஃப்ட், ஏன்னா சீட் வந்து பெருசு இல்லைங்களா, இப்போ கொஞ்சம் டேட்டா ஃபில்அப் பண்ணியிருப்பீங்க, அது நம்ம மேக்ஸிமைஸோ இல்லை மினிமைஸோ அதோட ரெஸ்டோரோ பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் சின்னதாக இருக்கும்போது அந்த காலம் வந்து கட் ஆகுது, ரோவும் கட் ஆகுது. அப்போ வந்து அப் டவுன் பார்க்கும்போது அந்த ஷார்ட்கட் கீ. இதே வந்து லெஃப்ட் ரைட் போகிறதுக்கு லெஃப்ட் ஒன் ஸ்க்ரீன், லெஃப்ட் சைடு வந்து ஒன் பை ஒன்னா அதாவது ஒன் பை ஒன்னா ஸ்க்ரீன் வர்றதுக்கு நீங்கள் ஆல்ட்டு பேஜ் டவுன் கீயை பயன்படுத்தலாம். அதே வந்து லெஃப்ட் ஒன் ஸ்க்ரீன் போகிறதுக்கு ஆல்ட்டு பேஜ் அப்பை நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ வந்து வெர்டிக்கலில் வந்து ஒன் பை ஒன்னா வர்றதுக்கும் ஹரிசாண்டலில் ஒன் பை ஒன்னா போகிறதுக்கும் இந்த கீயை நீங்கள் பயன்பெறலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒர்க் ஷீட்டில் முன்னாடி சொன்ன மாதிரி ஷீட்டு ஒன் பை ஒன்னா மூவ் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன், ஒன் பை ஒன்னா முன்னாடி வர்றதுக்கு கண்ட்ரோல் பேஜ் அப். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸல் ஒர்க் புக்கில் ஒர்க் ஷீட்டில் ஷீட் 1ல் ஸ்பெசிஃபிக்காக பெரிய ஷீட்டாக இருக்கிறதுனால நம்ம எங்கேயாவது ஒரு செல் அட்ரஸ்க்கு போகணும் அப்படின்னா நீங்கள் எஃப் கீயை, அதாவது F5 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செல்லை நம்பரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து அங்கே போய் நிற்கும். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் G கூட நீங்கள் பயன்படுத்தலாம். எங்கேயாவது ஃபார்முலா போட்டிருக்கோம், அந்த இடத்துக்கு போகணும், இல்லை அந்த செல்லு வந்து இங்கே வேணும், பர்டிகுலராக நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், F5 கீயையும் கண்ட்ரோல் Gயையும் நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷீட் 1ல் நீங்கள் ஏதாவது ஒரு இதை தப்பு பண்ணிட்டீங்க, செல்லில் வந்து அடுத்த செல்லுக்கு போகலை, நீங்கள் ஈக்குவல்ட்டு அடிச்சுட்டு நீங்கள் அடுத்த செல்லுக்கு போக முடியாது. நீங்கள் ஏதாவது அதாவது சொல்லணும், இல்லாட்டி அதை ஃபினிஷ் பண்ணணும், இல்லையா அதை டெலீட் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் டேபை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டேப் கீயை யூஸ் பண்ணால் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததுக்கு போயிடும். அதே போல் இந்த ஷீட் 1ல் நீங்கள் கர்சர் இருக்கீங்க, நீங்கள் மெனு பாருக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு அந்த ரிப்பன் டாஸ்க் பேனல் இந்த சைடு போகிறதுக்கு அந்த டாப்பில் இருக்கக்கூடிய அந்த மெனு பாருக்கு அந்த ரிப்பன் டாஸ்க் பேனுக்கு போகிறதுக்கு இங்கேருந்து சுவிட்ச் ஓவர் ஆகிறதுக்கு என்ன கீ யூஸ் பண்ணி F6, அதாவது F6 கீயை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா ஷிஃப்ட் F6 கீயை பயன்படுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒர்க் ஷீட் டு மெனு பார் டு ஒர்க் ஷீட் இப்படி வந்து சுவிட்ச் ஓவர் ஆகும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு நம்ம ஷார்ட்கட்டு, ஒர்க் புக் சம்மந்தமான ஷார்ட்கட், ஒர்க் ஷீட் சம்மந்தப்பட்ட ஷார்ட்கட் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எவ்வளோ லிமிட், அதாவது எக்ஸல் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதனுடைய லிமிட் என்ன, ஒரு புக்குக்கும் சரிங்க ஒர்க் ஷீட்டுக்கும் சரிங்க அப்படி என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்து நம்ம முன்னாடி பயன்படுத்தி இருக்கக்கூடிய 2007 வரைக்கும் உள்ள அந்த லிமிட்டுகளை நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எக்ஸல் ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் அதோட லிமிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த எக்ஸல் ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒர்க் புக்குள்ள இருக்கக்கூடிய ஷீட், அப்போ ஒர்க் புக் இன் ஷீட், அப்போ இந்த ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஷீட் வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, லிமிட்டட் பை அவைலபிள் மெமரி, நம்மளுடைய சிஸ்டத்துடைய கெப்பாசிட்டி ரேம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம எத்தனை ஷீட்டு வேணாலும் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் பேசிக்காக அதை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஷீட்டு தான் இருக்கும் அதில். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் புக்கை பொறுத்த வரைக்கும் அதே போல தான் புக் 1, புக் 2, புக் 3 அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எத்தனை ஒர்க் புக் ஒன்றாலும் அவைலபிள் மெமரியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் காலம் இன் ஏ ஒர்க் ஷீட்டு. ஒரு ஒர்க் ஷீட்டுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 10,48,576 ரோஸு, 16,384 வரைக்கும் காலம்ஸை நம்ம பயன்படுத்தலாம். நீங்கள் வெர்ஷன்ஸ் அதிகமாக ஆக இன்னும் அந்த காலமும் ரோவும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வச்சுருக்காங்க, நம்ம அதையும் பயன்பெறலாம். அடுத்தது அதோட காலம், இப்போ உதாரணத்துக்கு ரோ கமா காலம் போட்டிருக்கீங்களா, அதனுடைய வித்து ஒரு செல்லில் வச்சுக்கிட்டு அதனுடைய ஹைட்டு, அதனுடைய அகலம், நீளம், இது எவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணலாம். காலத்தை பொறுத்த வரைக்கும் 255 கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். ரோ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 409 பாயிண்ட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பேஜ் பிரேக்ஸு, இப்போ எத்தனை பேஜ் பிரேக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
1026 ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாவும் பயன்படுத்தலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர் தட் எ செல் கேன் கண்டைன். அந்த செல்லை பொறுத்தவரைக்கும் ஒரு செல்லில் வந்து 32,767 லெட்டர்ஸ் நம்ம வந்து பயன்பெறலாம். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லைன் ஃபீல்ட்ஸ் இன் பெர் செல். ஒரு செல்லுக்குள்ள எத்தனை லைன் வரைக்கும் நம்ம வந்து ஆல்ட் என்டர் யூஸ் பண்றோம் பார்த்தீங்களா? ஆல்ட் என்டர் அடிச்சு அடுத்தது லைன் வந்துகிட்டே இருக்கு பார்த்தீங்களா? அது வரைக்கும் எவ்வளோ யூஸ் பண்ணிக்கலாம்? 253 லைன் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேரக்டர் என்ன ஹெட்டர் என்ன ஃபுட்டர். ஹெட்டர் ஃபுட்டர் நம்ம பயன்படுத்தும் போது 250 கேரக்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். ஹைப்பர் லிங்க், ஒரு சீட்ல இருந்து இன்னொரு சீட்டுக்கு ஒரு லிங்க் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஹைப்பர் லிங்க். உதாரணத்துக்கு ஒரு செல்லில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்குறோம், இல்லை மேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறோம், இல்லை தமிழ்னு கொடுக்குறோம். அந்த தமிழை கிளிக் பண்ணாக்க ஒரு சீட்டு ஒர்க் ஆகும், ஒரு சீட்டு ஓப்பன் ஆகணும். அதுமாதிரி லிங்க் கொடுப்போம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி லிங்க்குக்கு வந்து எவ்வளோ வரைக்கும் நம்ம வந்து லிங்க் பயன்படுத்தலாம்? ஹைப்பர் லிங்க் அப்படின்னாக்கா 65,530 வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் ப்ரிசிஷன். அது பார்த்தீங்கன்னாக்கா 15 டிஜிட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கால்குலேட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ பேசிக் மாடலை வந்து 1 to 9 வரைக்கும் யூஸ் பண்ணோம், 0 பயன்படுத்த முடியாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் அந்த டிஜிட்ஸ் மாறுபடும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 15 டிஜிட்ஸ் வரைக்கும் நம்ம அந்த ஒரு செல்லில் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணாக்கா அது எரர்ஸ் வரும். அந்த எக்ஸ்போனன்ஷியல் சீரிஸில் அது போட்டுக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அது வந்து லென்த்தியாக காட்டும். இல்லை நம்ம வந்து ஃபார்மட் செல்லில் போய் அதை வந்து நம்ம என்ன ஃபார்மட்டோ அதை நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1900 ஆரம்பிக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டேட் அலோடு எது வரைக்கும் அது ஃப்ரம் டு எண்டு, பிகின் டு எண்டு பார்த்தீங்கன்னாக்கா டிசம்பர் 31, 1999 வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டைம் தட் கேன் பி என்டர்டு. இவ்வளோ இந்த சீக்வன்ஸில் நம்ம வந்து டயத்தை என்டர் பண்ணிக்கலாம். அதேமாதிரி விண்டோவில் வந்து எத்தனை இந்த பேன்ஸ், அதாவது எத்தனை விண்டோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா 4 விண்டோவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பயன்பெறலாம். இந்த எம்எஸ் எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டோம். அந்த ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஒரு புக்கை கிரியேட் பண்ணுறது, ஒரு புக்கை ஓப்பன் பண்ணுறது, ஒரு புக்கை எப்படி சேவ் பண்ணுறது, சேவஸ் பண்ணுறது எப்படி, பிரிண்ட்டு எப்படி கொடுக்கறது, அந்த கரண்ட்டு ஒர்க் புக்கை எப்படி க்ளோஸ் பண்ணுறது, டோட்டல் எக்ஸலை க்ளோஸ் பண்ணுறது, அதோட ஷார்ட்கட் கீ என்னுடைய லிஸ்ட் இங்கே இருக்குது. கண்ட்ரோல் N அப்படின்னு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கிரியேட் ஏ நியூ பிளாங்க் ஒர்க் புக் கிரியேட் ஆகும். கண்ட்ரோல் O பயன்படுத்தினீங்கன்னாக்க ஏற்கனவே நீங்கள் அடித்த அந்த ஒர்க் புக்கு நீங்கள் எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கண்ட்ரோல் Sங்கிறது கரண்ட்டாக பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ஒர்க் புக்கானது சேவ் ஆகும். ஒன் டைம் தான் நீங்கள் கேட்கும், நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து அதுவாகவே சேவ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா F12 பயன்படுத்தினாக்க இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறதுக்கு சேவ் பயன்படுத்துறதுக்கு F12 யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் Pங்கிறது பிரிண்ட்டுக்கு டைரக்ஷன் போகிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் W அதை நீங்கள் பயன்படுத்தினா கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஒர்க் புக் வந்து க்ளோஸ் ஆகும். ஆல்ட் F4 பயன்படுத்தினாக்க டோட்டலாகவே எக்ஸல் ஃபைல் க்ளோஸ் ஆகிடும். MS எக்ஸலை பற்றிய விவரங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் தொடர்ச்சியாகவும் எளிமையாகவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.